தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெறுவதற்கான பாதுகாப்பான சூழலை தேர்தல் ஆணையமும் இந்திய அரசும் உருவாக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேதிகளை வெளியிட்டிருக்கிறது. 7 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற உள்ளது என்பதை இருக்கிறார்கள். அதில் 2ஆம் கட்டம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும். ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே நாள் தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட வாக்குப்பதிவு நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறது. அனைத்து கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பதையும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும். தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அமைதியாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெறுவதற்கான பாதுகாப்பான ஒரு சூழலை இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய அரசும் வழக்கமாக தேர்தலை நடத்தி கொள்வது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை. மற்றபடி தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறினாலோ அல்லது மக்களுக்கு வாக்காளர்களுக்கு வாக்குகளுக்கு விலை கொடுக்கிற நடவடிக்கைகளோ காவல்துறையினரின் முன்னிலையிலேயே நடந்தாலும் கூட அதை கட்டுக் கொடுப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு அல்லது தண்டிப்பதற்கு தேர்தல் ஆணையம் எந்த முனைப்பையும் மேற்கொள்வதில்லை. இது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்றாகும். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் என்பது தேர்தலை நடத்தி தருகிற ஒரு வேலை என்பது மட்டுமாகவே இருக்கிறது. சுதந்திரமாக அனைவரும் வாக்களிக்கக்கூடிய வகையில், அமைதியாக அனைவரும் வாக்களிக்கக்கூடிய வகையில், எல்லாவற்றையும் தாண்டி ஊழல் முறைகேடுகள் நடைபெறாமல், மக்களை ஊழல்மயப்படுத்தாமல் தேர்தலை நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பாகும். அந்த வகையிலே இந்த தேர்தலை மக்களை ஊழல்மயப்படுத்தாத வகையிலே நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது.